microworkers.com microworkers.com. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லாகின் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர், அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரி இந்தியான்னு சொல்லி சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்கள் மெயில், இங்கே என்ன மெயில் கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே லாகின் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், டோட்டலாக இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜாப்ஸ் இருக்குது, 59 ஜாப்ஸ் அவைலபிள் டு யூ. அதாவது 59 ஜாப்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஜாப்லாம் என்ன மாதிரி ஜாப்னு பார்த்தீங்கன்னா, சைனப்பு, கிளிக் சர்ச்சு, புக் மார்க்கு, கூகுள், யூடியூப், இது எல்லாமே ரொம்ப ஈஸியான ஜாபுங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், இதில் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் எடுத்துக்கங்க. இப்போ மேபி இந்த எம்பிஏ சைனப்புன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாப் எடுத்துக்கங்க. ஜஸ்ட் இதை ஒரு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ அந்த நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது மெயின், இந்த மெயினாக பார்த்துக்குங்க. யூ கேன் அக்செப்ட் திஸ் ஜாப் இஃப் யூ ஆர் ஃப்ரம் எனி ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஓகே, ஸோ இந்த கண்ட்ரி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி இந்தியன் கண்ட்ரிஸ் மட்டும்தான் இவங்க அக்செப்ட் பண்ணுறேன்றாங்க. இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக எந்த கண்ட்ரி அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க பண்ணலன்றதை கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அந்த ஒர்க்கை விட்டுருங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஒர்க்கர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத இங்கே போட்டிருப்பாங்க. அதாவது கோ டு HTTP, இந்த லிங்க் இருக்குது இல்லைங்களா, இதை காப்பி பண்ணி நியூ இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா, நியூ டொமைனில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளிக் ஆன் பேனர் அண்டர் MPA. ஸோ MPAன்றது கீழே ஒரு பேனர் இருக்கும், அந்த பேனரை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஃபில் த ஃபார்ம், இந்த ஃபார்மை, அதில் ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். அப்புறம் சப்மிட்டுன்னு கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒர்க் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ஜஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் பேனர் அண்டர் MPA, அதாவது MPAன்னு இருக்கும், அது கீழே இருக்கிற பேனரை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ண சொல்கிறாங்க, சப்மிட்னு கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு அவங்கள எவ்வளோ உங்களுக்கு பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $0.08 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹4 உங்களுக்கு அவங்க பே பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு அவங்க என்ன ரிக்வயர்ட் ப்ரூஃப், நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்களான்னு அவங்க எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வயர்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா யுவர் IP அட்ரஸ் www.whatismyip.com. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட IP அட்ரஸ் என்னன்னு வந்து அதில் காட்டுவாங்க. ஓகே, ஸோ அந்த IP அட்ரஸை நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி URL ஆஃப் பேஜ் ஆஃப்டர் சைன்அப், நீங்கள் சைன்அப் பண்ணதுக்கப்புறம் URLனா இதுதாங்க URL. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதுதான் URLன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சைன்அப் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் என்ன வருதோ அந்த URLை காப்பி பண்ணிக்கங்க. அதை காப்பி பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்கள் IP அட்ரஸை காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே ஐ அக்செப்ட் திஸ் ஜாப்னு இருக்கு இல்லைங்களா, ஃபார்ம், இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா, ஸோ ஹேவ் யூ ஃபினிஷ் திஸ் ஜாப், இந்த ஜாப்பை நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதை நீங்கள் காப்பி பண்ணணும். பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ் டாஸ்க் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த டாஸ்க் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்குண்டான பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது இல்லைங்களா, இதுதான் உங்கள் அக்கௌண்ட்டுன்றது. இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத இந்த அக்கௌண்ட்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்காக ஒரு சாம்பிளுக்காக ஆரம்பித்த ஒர்க்கு தான். ஸோ இது நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதனால் இதில் எந்த ஏர்னிங்ஸும் இருக்காது. பட் ஏன்னா நான் எந்த ஒர்க்குமே இன்னும் பண்ண கிடையாது. அட்ரஸ் நாட் எட் சப்மிட், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் இன்னும் நான் பண்ணலை. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உண்டானது ஒரு 2 to 3 டேஸில் அவங்க பார்ப்பாங்க அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு. அதுக்குண்டான அமௌண்ட் இங்கே உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஜாப் மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. அது பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், நிறையா. ஒரு யூடியூப், இந்த ஒர்க் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க, யூடியூப் கமெண்ட். சரிங்களா, ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் கமெண்ட் கொடுக்கறது. அதாவது இங்கே பாருங்கள், வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஒர்க், காப்பி அண்ட் பேஸ்ட் த கமெண்ட் டு த வீடியோ ஒன்லி இஃப் தேர் இஸ் நோ அதர் மாஸ்டர் அட்ராக்ஷன் கமெண்ட். அதாவது
இந்த மோஸ்ட் அட்ராக்ஷன் கமெண்ட்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் எ கமெண்ட் நீட் டு பி மாடரேட்டட் ஆர் அ கமெண்ட் இஸ் ஆல்ரெடி தேர், கிளிக் த லோட் அனதர் வீடியோ லிங்க் தென் போஸ்ட் த கமெண்ட் இன் தட் வீடியோ. சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய லிங்க்கு. சரிங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $0.012 வந்து உங்களுக்கு பே பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ என்னன்றதை நீங்கள் கூகுள்லேயே பாருங்கள். இந்த 0.012 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 0.12 அப்படின்றத நீங்கள் கூகுளில் அதோட வேல்யூ என்னன்னு நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் $2 ரூபி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 0.012ன்றது இங்கே என்னன்னு நீங்களே போட்டு பாருங்கள். 0.12. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $7. 0.12ன்றது வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $7 உங்களுக்கு டாலரில். ஸோ பேஸ்ட் த வெரிஃபிகேஷன் வேர்ட் ஹியர். ஓகே, யுவர் யூடியூப் யூசர் நேம். உங்களோட யூடியூப்பில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அதோட யூசர் நேமை அதே மாதிரி ஐ அக்செப்ட் திஸ் ஜாப்னு கொடுத்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் ஜாப் இருக்குது. ஒவ்வொன்றா வந்து இதை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் இருக்குது. ஒவ்வொன்றும் நீட்டாக படித்து பாருங்கள். படித்து பார்த்து ஸோ அதை நீங்கள் அதை படித்து பார்த்து பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக பண்ண முடியும். மோஸ்ட்லி இந்த சைனப் ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப். ஒன்றுமே இல்லை பாருங்கள். கோ டு HTTP இதில் போகணும். அதே மாதிரி ஃபில் ஆல் த டீட்டெயில்ஸ் ஆஃப் யுவர் நேம், இமெயில் எக்ஸட்ரா. அவ்வளோதான். கிளிக் ஆன் கெட் கோட்ஸ். ஸோ இந்த கெட் கோட்ஸுன்றதில் கிளிக் பண்ணணும். அதே மாதிரி தான் யுவர் IP அட்ரஸ். இந்த IP அட்ரஸை இதில் போய் நீங்கள் உங்கள் IP அட்ரஸை நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா URL which appears after registering. அதாவது URL which appears after registering. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு இந்த URL. சரிங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? இந்த இடத்துல ஸோ அக்செப்ட் திஸ் ஜாப்னு கொடுத்து இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த IP அட்ரஸ் எப்படி நோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட IP அட்ரஸ். ஓகே, ஸோ இந்த IP அட்ரஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 223.187.68.85 இருக்கு இல்லைங்களா? இதை நீங்கள் அந்த இடத்துல காப்பி பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல அதை நீங்கள் காப்பி பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, URL which appears after registering. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல URL வரும் இல்லையா? அதை நீங்கள் அதே மாதிரி காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதா? இப்போ கிளியராக புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் நம்ம பார்க்கலாங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பைசா லைவ். இந்த பைசா லைவ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஈஸியான ஒர்க்கு தான். இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த பைசா லைவில் நீங்கள் லாகின் பண்ணணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு முதல்ல அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு மை பைசா லைவ் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஸோ அதில் போங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பெய்டு இமெயில். இங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்குன்னு, கேரண்டீட் பே அவுட் earn ₹2 ஃபார் சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி இதில் மெயின் இதில் வந்து நிறையா பேர் எப்படி ஏர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட அக்கௌண்ட் பாருங்கள். இங்கே உங்களோட ஏர்னிங்ஸ், மை ஏர்னிங்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹99 நீங்கள் ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணாலே உங்களுக்கு ₹99 தந்துடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா, முதல்ல இன்வைட் பண்ணுற 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ₹10 பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு, அதாவது பார்த்திங்கன்னா ரெஃபரல்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, ரெஃபரல்ஸ். உங்களுக்கு முதல்ல நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஒவ்வொரு ரெஃபரல்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ₹10. அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா ₹2 தருவாங்க. ஸோ இதை வந்து ரெஃபரல் அப்படின்றது ரொம்ப ஈஸிங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐயோ நம்ம ரெஃபர் பண்ணணும், இதுக்காக நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஈவன் உங்களோட ஃபேஸ்புக்கில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா பேருக்கு வந்து இதையே அப்படியே நீங்கள்
சென்ட் பண்ணலாம். ஐ ஹேவ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ, இதை அப்படியே காப்பி பண்ணி இதுதான் உங்களோட ரெஃபரல் ஐடி சரிங்களா, இங்கே இருக்கு இல்லைங்களா, இதுதான் உங்களோட ரெஃபரல் ஐடி. இந்த ரெஃபரல் ஐடியை காப்பி பண்ணி நீங்கள் அப்படியே இங்கேருந்து நீங்கள் உங்கள் ரெஃபரல்ஸ்க்கு சென்ட் பண்ணால் போதும். அவங்க உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு 2 rupees ஆட் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இது. அதே மாதிரி ரெஃபரல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு பெஸ்ட்டு மெத்தட் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் இதில் தான் ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பெஸ்ட்டு மெத்தட் ரெஃபரல் ஆட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கூகுள் பேஜ் போயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபைடுன்னு டைப் பண்ணுங்கள். கிளாசிஃபைடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாசிஃபைடு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துங்க ஆன்லைன் அட்வர்டைஸிங்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற ஒரு வெப்சைட் தான் கிளாசிஃபைடுன்னு சொல்லுவாங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் OLX இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த OLXை கிளிக் பண்ணிக்கிறீங்க, ஃப்ரீ கிளாசிஃபைடு இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி OLXை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இதில் போஸ்ட் ஃப்ரீ ஆடுன்னு இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த போஸ்ட் ஃப்ரீ ஆடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜாப் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த ஜாபை என்ன பண்ண போகிறீங்க, ஜாப் ஆஃபர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஜாப் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி நேம், நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்ட் டைமாக ஃபுல் டைமாக, அது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது தேவையில்லைனா விட்டுருங்க. சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ரேஞ்ச், அதாவது ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரேஞ்ச் நீங்களாக கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்டட் டைப்னால் இதில் என்ன ஜாப், இது வந்து இன்டர்நெட் ஜாப் இல்லைங்களா, இன்டர்நெட் ஜாப்னு செலக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி டைப் வந்து இது என்ன டைப் இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டேட்டா என்ட்ரி, டெவலப்பர், மார்க்கெட்டிங் ஆன் வெப் டிசைனர், அதர்னு கொடுத்துக்குங்க. PTC ஒர்க்குன்னு நீங்கள் கொடுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைட்டில், நீங்களாக ஒரு டைட்டிலை சூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, ஹாய் ஐ ஹேவ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூன்னு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட காண்டாக்ட் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இது கொடுத்து போஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், இது போஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு. ஸோ உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெய்லி 10 பேர் 20 பேர்னு ஜாயின் பண்ணிடுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு 2 rupees ரெஃபரன்ஸில் ஒரு நாளைக்கு 10 பேர்னா கூட அதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 rupees. அதாவது இது போக போக ஒரு நாளைக்கு 10 பேர்னா உங்களுக்கு 10 daysக்கு இது எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணி ஒரு கேல்குலேஷன் போட்டு பாருங்கள். இதுக்காக டெய்லி நீங்கள் ஜஸ்ட் இந்த கிளாசிஃபைடில் ஒரு 1 week மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கிளாசிஃபைட்ஸ் வெப்சைட்டோட நிறைய கிளாசிஃபைட்ஸ் இருக்குது. அதோட எல்லாமே நான் உங்களுக்கு அதோட ஒவ்வொரு வெப்சைட் ஐடியும் நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா. ஸோ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கிளாசிஃபைடுன்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், எல்லாத்துலேயுமே அதுதான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நான் 1-2 காட்டுறேன். இப்போ OLX நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். இந்த வெப்சைட்லேயும் பாருங்கள், எல்லா வெப்சைட்லேயுமே போஸ்ட் ஆட் அப்படின்னு வந்து இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், போஸ்ட் ஃப்ரீ ஆடுன்னு இருக்கு இல்லைங்களா இதில். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் click.in எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. click.in, இந்த click.inல எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலை. ஸோ இதை எடுத்துக்கலாம், இந்த வெப்சைட் நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் பாருங்கள், போஸ்ட் யுவர் ஆட் ஃப்ரீன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல கிளிக் ஹியர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 கிளாசிஃபைட்ஸில் நீங்கள் உங்களோட இந்த டீட்டெயிலை போஸ்ட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல்ஸ் அதிகமாகிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம், நமக்கு ரெஃபரல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே மாதிரி இந்த ரெஃபரல்ஸ்க்காக கஷ்டப்படணும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கிளாசிஃபைடில் தான் ஒர்க் பண்ணி எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1500 ரெஃபரல்ஸ் இருக்கிறாங்க. இதில் யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோ யாருமே இதில் கிடையாது. நான் ஏர்ன் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாசிஃபைட் மூலிமா தான் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. முதல்ல இனிஷியலாக இந்த 2 ஒர்க்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக இதே மாதிரியே நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் உண்டான பெனிஃபிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி தரதும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இதனால் நிறையா விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் இந்த விஷயத்தை நல்லா கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். பட் தெரியாமல்
தெரியாமல் எந்த விஷயத்தையும் யாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா. ஸோ முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.